நான் ரீல்ஸ் போடுறேன், நாட்டு நடப்பை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்பப்போ நான் சிரிக்கிறேன், ஏதாவது பாட்டு பாடுறேன், ஏதாவது காமெடி ரீல்ஸ் பண்ணுறேன். இது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். என்னோட வழி தெரியாதுல்ல, சொல்கிறேன். எனக்கு போன இப்போ 2025 டிசம்பரில் ஒரு அபார்ஷன் ஆச்சு. அந்த அபார்ஷனில் உடம்பு ரொம்ப பலவீனமாயிடுச்சுன்னா சுத்தமாக உடம்புல பிளட்டே கிடையாது. அந்த அபார்ஷன் ஆனது எந்த அளவுக்கு வீக் ஆகிட்டேன் அப்படின்னா, நான் உயிரே பொழைக்க மாட்டேன் அப்படின்னு எங்கள் அக்கா கிட்ட டாக்டர் நர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவ்வளோ வீக் ஆகிட்டேன். எங்கள் அக்கா என் முகத்தை பார்த்து அழுறது, வெளியில் போகிறது, கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றது, அப்புறம் திரும்ப என் முகத்தை பார்த்து அழுகுறது. அப்புறம் நான் பார்த்தேன், இது அக்காவோட நடவடிக்கையை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என் தம்பிக்கு ஃபோன் அடித்து என் தம்பி பிளட்டு கொடுத்தான், 1 யூனிட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு 1 யூனிட் பிளட்டு கொடுத்தாங்க, 2 யூனிட்டு. அந்த லாஸ் ஆன பிளட்டுக்கும் 2 யூனிட் பிளட்டுக்கும் ஈக்குவல் ஆச்சு. சரி, ஓகே, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலான்னு பார்த்தா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற அளவுக்கு உடம்புல ரத்தம் இல்லை. மறுபடியும் ஒரு 4-5 பாக்கெட்டு ஏற்றுற அளவுக்கு தான் இருக்கும் போல இருக்கு. அதே சமயம் சும்மா பிளட்டு ஏற்றவும் முடியாது. அதனால் வீட்டில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ரத்தத்தை ஏற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நம்மளோட சூழ்நிலை சரியில்லை. நல்லா ரெஸ்ட் எடுத்து நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டு டெய்லியும் பழமும் ஜூஸும் சாப்பிட்ற அளவுக்கு நம்மள்ட்ட வசதி கிடையாது. சூழ்நிலை தற்சமயம் சரியில்லாமல் தான் இருக்குது. தகுந்த வருமானம் இல்லை, தகுந்த வேலை வாய்ப்பு இல்லை. மற்றபடி உழைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். சரியான வருமானமும் வேலையும் இல்லை, அதுதான் காரணம். வேற ஒரு காரணமும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னால் ஒரு அன்றாட வீட்டு வேலையை கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வீக்காக இருக்கேன். அந்த அளவுக்கு வீக்காக இருந்துமே நான் டெய்லியும் கண்ணு முழிச்சு சாம்பார் வச்சு சட்னி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி நான் எழுந்துச்சு இந்த நேரத்தில் எழுந்துச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அக்கா கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சு கடையில் போய் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செய்வோம். அதுக்கப்புறம் இட்லி சுடுவோம். அதுக்கப்புறம் ஏதோ ஓடுது, ஏதோ கை செலவுக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது. என்னால் இன்னும் சொல்ல போனால் இந்த இட்லி கடை வேலையோ இந்த குடும்பத்தில் உள்ள வேலையோ வீட்டு வேலையோ எதுவுமே செய்ய முடியல. என்னால் உண்மையிலே செய்ய முடியல. அப்படி செய்கிறேன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்க பட்டினியாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு தான் அவ்வளோ வழிகளையும் மறைச்சி, எனக்குள்ளே இருக்கிற வழிகள்லாம் மறைச்சி, நம்ம ஏதாவது ஒரு உழைப்புக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியுன்ற சூழ்நிலையில் என் குடும்பத்தை நான் ஒரு இட்லி கடையை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் எங்கள் அக்காவும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் கூட பெருசு இல்லை. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வழியை புரிஞ்சிக்க மாட்றாங்கல்ல. இல்லைங்க, எல்லாரும் செல்ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறாங்க, மூவி பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் காலை குடையுதுன்னு உட்காருவோம். அந்த உட்கார கேப்பில் கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், சில பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சரி, நான் அதிகமாக ரீல்ஸ் பார்ப்பேன், அதிகமாக நியூஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா நியூஸ் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் மேக்ஸிமம் நியூஸ் பார்த்துட்டு தான் நான் அப்டேட் பண்ணுறேன், நாட்டில் இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கூட என்னால் இந்த ரீல்ஸ் எடுத்து போடுறது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போடுறேன். ஏன்னா இங்கே பேர் வாங்குறதுலாம் நான் செல்லு பார்க்குறேன்ற மாதிரி. அதே சமயம் நான் வீட்டு வேலையும் பார்க்குறேன், இட்லி கடையிலையும் வேலை பார்க்குறேன். ஆனால் நான் பார்க்குற வேலை எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. செல்லு பார்க்குறது மட்டும் தான் தெரியுது. நான் செல்லு பார்த்தாலும் என்னமோ நான் எப்போது 24 மணி நேரமும் செல்லு பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கைனா வழி இருக்க தான் செய்யும். அதுக்காக அந்த வழியை நினச்சி நம்ம என்ன செய்ய முடியும்? எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்போம்.